3 யூஸ்ஃபுல்லான விண்டோஸ் ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் கே வந்து கிளிக் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா, உங்களோட லேப்டாப்பை அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா, உங்களால் ஸ்க்ரீன் கேஸ்ட் வந்து டிவியில் வந்து பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரா ஒரு மானிட்டரா. ஸோ இப்போ காட்டுற என்ன தரையில பேசலாம் தரையில வருது லைவ் ரிலே கொஞ்சம் டிலே வந்து அப்படியே வந்து டிவியில் வந்து காட்டும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது இல்லாமல் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. டூப்ளிகேட், எக்ஸ்டெண்ட் டிஸ்பிளே. ஸோ செகண்டரி மானிட்டர் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, விண்டோஸு ஐ வந்து கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளால் ஃபோனில் யூஸ் பண்ணுற இமோஜஸ் கூட இனிமேல் விண்டோஸில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஷார்ட்கட்டும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மூணாவது ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவ்வளோ ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதில் இல்லாமல் நம்மளாவே ஒரு மேனுவலாக ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து ரெடி பண்ண முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எந்த ஆப்புக்கு நீங்கள் ஷார்ட்கட் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த ஆப் வந்து மவுஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா ஷார்ட்கட்டில் பார்த்தீங்கன்னா நன்னு ஒரு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஏதாவது ஒரு கீயை வந்து என்ட்ரு பண்ணிங்கன்னா கண்ட்ரோலு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுற கீயை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கீயை ப்ரெஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து இமீடியட்டாக வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் வந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.